ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸ் ட்ரெண்டி டெய்லரிங். இன்றைக்கி வீடியோவில் ஸ்லீவுக்கு சின்னதாக ஒரு டிசைன் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 11 இன்ச் நீளமும் 1.25 இன்ச் அகலமும் உள்ள ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இது நம்மளோட ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. அப்போது ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் சர்க்கிள் டிசைன் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற பேப்பர் கேன்வாஸில் சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிற சர்க்கிளோட அளவை பொறுத்து அந்த கேன்வாஸில் சென்டர் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இதில் டிசைன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கார்போர்டில் சின்ன சின்னதாக பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ரெடிமேடாகவே விற்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் திலகம் ஷேப்பு, ஹார்ட்டின் ஷேப்பு நிறைய இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ராப் மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ பிரிச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவுக்கு 2 சைடும் எவ்வளோ நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். 2 சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் போக மீதி இருக்கிற இடையில இருக்கிற இடத்துல தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம சர்க்கிள் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹாஃபாக வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டை ஹாஃபாக வச்சுட்டு இப்படி ஹாஃப் சர்க்கிள் டிசைன் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.